அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி கடகராசி. ஏன்னா கடகராசிக்கு வந்து பாருங்கள், இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல சனி இருக்கார், மீனராசியில் இருக்கார். உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குரு வரப்போகிறார். இப்போ 12ஆம் இடத்துல குரு இருக்கார், ஜென்ம ராசி குரு வந்துடுவார். ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல கேது இருக்கார். ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கும்பராசியில் ராகு இருக்கார். இது வந்து இந்த வருடத்துக்கு உண்டான அமைப்பு. ஆனால் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரும். குரு பயிற்சி நடந்துடும். அதாவது தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு வருது. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வருது. அந்த தமிழ் புத்தாண்டு வந்ததுக்கு ஒரு 45 நாள் கழிச்சே பாருங்கள் குரு பயிற்சி நடந்துடும். சரிங்களா? அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த குரு வந்து இங்கே இருக்காரு. உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்கு 12ல் இருந்த குரு ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். இது ஒரு சிறப்பான ஒரு யோகமாக சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா? அதாவது என்ன ஒரு இதுன்னா, யோகங்கிறத விட ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கெல்லாம் நல்ல ஒரு பவர் இருக்கும் குருக்கு வந்து. ஏன்னா ஜென்மத்தில் இருக்க குரு, இப்போ ஜென்ம குரு வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து வனவாசம் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஜென்ம ராசியில் வந்து குரு வந்துச்சுன்னா ஒரு இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம், சரிங்களா, ஒரு வருஷம் அங்கே தான் இருப்பார். அந்த குரு உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையை பார்ப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை டைரெக்டாக அவரோட பார்வை விழுகிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ குரு வந்து உங்கள் ராசி மேலே வரணும்னா என்ன நடக்கும்? ஒரு பாறாங்கல் வச்ச மாதிரி. அது குருங்கிறது பெரிய கிரகம், பூமியோட பெரிய கிரகம். அது வந்து தலையில் தூக்கி வச்ச எப்படி இருக்கும்? குடும்ப பாரத்தை சுமக்க போறீங்கன்னு அர்த்தம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு பிஸ்னஸில் வந்து பிஸியாக இருப்பீங்க, வேலையில் பிஸியாக இருப்பீங்க, அதில் சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் கவலையப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கும். சரிங்களா? இது பெருசாக யோகம் சொல்ல முடியலன்னா கூட, அதாவது யோகம்ங்கிறத விட இது பெருசாக உங்களுக்கு பெரிய தோஷமெல்லாம் கிடையாதுங்க. அதனால் கவலையப்படாதீங்க. உங்கள் ஜென்ம ராசியில் இருக்க குரு உங்கள் ஒரு ஒளி கிரகம் உங்கள் மேலே இருக்கிறனால ஆளை பளிச்சுன்னு ஆயிடுவீங்க, நீட்டாக மாறிடுவீங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாக படாதபாடு பட்டுட்டீங்க. சரிங்களா? ஏகப்பட்ட பிரச்சனை. 2023, 24, 25 கடகராசிக்காரங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு உங்களுக்கே தெரியும். 23, 24, 25 பார்த்தீங்கன்னா படாதபாடு பட்டீங்க. நிறைய பிரச்சனை, மன உளைச்சல், ஏகப்பட்ட வருத்தங்கள், கஷ்டங்கள், குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தது, கடன் தொழிலால் அவதிப்பட்டீங்க, சரியான வேலை கிடையாது, ஹெல்த் பிரச்சனை, ஒரு சில பேர் அப்பா அம்மாவெல்லாம் இழந்துருந்தீங்க. அதேமாதிரி உங்களோட ஆரோக்கியமே சரியில்லாமல் இருந்தது. கூட இருக்கவங்களே உங்களுக்கு முதுகில் குத்துனாங்க. நண்பர்கள்லாம் யார், கூட இருக்கவங்க யார், எப்பேற்பட்டவங்க, இது எல்லாமே உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னா ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பீங்க, நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து ஏதோ உங்களுக்கு வந்திருக்கும். இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க 2025 மார்ச் ஏப்ரலில் தான் ஒரு சில பேர் வெளியே வந்தேன்னு சொன்னீங்க. இன்னும் ஒரு சில பேர் வெளிவர முடியாமல் இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கதாங்க செய்து நிறையா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், உங்கள் மேலே ஒரு வெளிச்சம், ஒரு 1000 வாட் பல்ப் உங்கள் மேலே பட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெளிச்சம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்கு அமைப்போது. கவலையப்படாதீங்க. ஒரு வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க போகிறீங்க. கடகராசிக்காரங்க 2-2.5 வருஷமாக, கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் சொல்லலாம், 2.5-3 வருஷமாக ஒரு இருட்டுக்குள்ளேயே பயணிச்சுட்டு இருந்தீங்க. எந்த ஒரு நிம்மதி இல்லாமல், மன உளைச்சலோட, மன கஷ்டத்தோட, ஏண்டா வாழ்கிறோம், எதுக்கடா அந்த பிறவி, நமக்கு அடுத்த பிறவி வேண்டாங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு கடகராசிக்காரங்க இருந்தாங்க. வாழ்க்கையே வேண்டாம், முடிச்சுக்கலாங்கிற அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒளி கிரகம், சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம் குரு உங்கள் ராசி மேலே இருக்கார். உங்களுக்கு எல்லாமே ஒரு ரூட்டு கிளியர் ஆகுங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்காமல் இருந்ததோ, தடங்களாக இருந்ததோ, இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் ராசி குரு வர்றது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், எல்லா வருஷத்துக்கு வராது. இந்த வருஷம் பாருங்கள், உங்கள் ராசியில் இருக்க குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் கிடச்சிரும். உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும். 7ஆம் இடத்தை குரு உச்சம் பெறக்கூடிய குரு பார்க்கறதுனால திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். கல்யாணமே ஆகலைங்க சார், நிறைய பிரச்சனை, நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம், அப்போ நடக்கும் இப்போ நடக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வருங்க. நிறைய கடகராசிக்காரங்க இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண போகிறீங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். பயன்படுத்திக்கிங்க. கூட்டுத்தொழில், இப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்கள பாருங்கள், பார்ட்னர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒய்ஃபே, இப்போ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பார்ட்னராக இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்டை வச்சு பண்ணிகிட்டு இருப்பீங்க, கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதெல்லாமே சக்ஸஸ் ஆகாமல், செட் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த வருடம் கூட்டுத்தொழில் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அந்த குருவும் ஒரு சிறப்பான
அதாவது 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஒரு சனி மேலே குரு பார்வை இருக்குன்னா சிறப்பான ஒரு அமைப்புங்க. 9ல் சனி இருக்கிறதுனால நிறைய தடங்கள், அதிர்ஷ்டம் கிடைக்காம இருந்திருக்கும், அப்பாவோட ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும், எல்லாமே மந்தமாக போயிட்டு இருந்திருக்கும். இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்த்துறதுனால ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். வேலை கிடைக்கிறது, தொழில் அமையிறது, கடனை தீர்க்கிறது, அதேமாதிரி வெளிநாடு போகிறது, தூர பிரயாணம் போகிறது, கல்யாணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நடந்துடும். சரிங்களா? ராசியில் இருக்க குரு கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்க மாட்டார். ஒரு பாரத்தை தூக்கி உங்கள் மேலே தலையில் வச்ச மாதிரி. அதனால் குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்க போகிறீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு பிஸியாகவே இருப்பீங்க இந்த வருஷம் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு இந்த வருஷம் கடைசியில் வந்துடுவாங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. அதாவது ராசி வந்து பார்த்திங்கன்னா கேது வந்துடுவார். 8ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதாவது வேற்று மதம், வேற்று ஜாதி, வேற்று இனத்தவரோட கல்யாணம் நடக்கிறது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு வெயிட்டிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் பெற்றோரோட சம்மதம் கிடச்சி லவ் பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு, அல்லது வேற்று மதம், வேற்று ஜாதி இனத்தவரோட இந்த திருமணம் நடக்கிறது, இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அமையும். அதனால் கவலையப்படாதுங்க. பொதுவாகவே ராகுக்கு இது 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலே அந்த வேற்று இனத்தரோட திருமணம், பழக்க வழக்கங்கள், திருமணம் இதுதாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த வருஷம் திருமணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, கூட்டுத் தொழில் பற்றி கவலைப்படாதீங்க. ஜெயிக்கக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய, சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லை, வேலை இழந்துட்டேன், எனக்கு வேலையே கிடைக்கல, 2.5-3 வருஷமாக படாதபாடு பட்டுட்டேன், நான் பண்ணுற நல்லதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துருது, நான் இது பண்ணுறதெல்லாம் கிரெடிட் வந்து அடுத்தவங்களுக்கு போயிடுது, மேலதிகாரிக்கும் எனக்கு ஆகாமல் இருக்குது, மேலதிகாரிக்கும் எங்களுக்கு சங்கடம் வருது, ஒரு மன உளைச்சலாக இருக்குது, நாங்கள் எவ்வளோ யாரெல்லாம் நம்பணுமோ அவங்களாம் எங்களை முதுகில் குத்துறாங்க, கூட இருக்கவங்களாம் முதுகில் குத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆக போகுது, பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. எந்த 2-3 வருஷம் என்ன அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதை விட அந்த கஷ்டத்தெல்லாம் உங்களை விட்டு நீங்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, சிறப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு தரமான ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் நீங்கள் கடகராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. நீங்கள் புனர்பூச நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, ஆயில்ய நட்சத்திரமா செக் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்களும் சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், ஆகாய கர்மம்னு சொல்லுவாங்க. நடக்கக்கூடிய தசாபுத்தி தீர்மானிச்சிடும். நீங்கள் நல்ல தசாபுத்தியில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட தசாபத்தியில் பிறந்திருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டுருக்கு, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும். இது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்ல முடியும். இப்போ நேரம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா, இல்லை எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும். இப்போ கோச்சார பலன் நம்ம பார்க்குறோம், இது பொது பலன் தான். இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பேசும். ஆனால் வந்து உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா 100% நீங்கள் இந்த வருஷம் நல்லா இருப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது. உங்கள் சுய ஜாதகம் மட்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா 100% எல்லா கடகராசிக்காரங்களும் நல்லா இருப்பாங்க, உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா. சரிங்களா? அதனால் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணி போகிறத செக் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும், இப்போ கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கா, இல்லை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கா, இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால தான் கோச்சார பலனை விட உங்களுக்கு சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? ஜாதகத்தை பாருங்கள், உங்கள் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு மாறும். சரிங்களா? நல்ல தசா பற்றினா கண்டிப்பாக உங்கள் ஜாக்பாட்டு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க இந்த வருஷம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி.